மொழிவழி மாநிலமாக அமைந்த பிறகு கன்னியாகுமரி, திருத்தணி உள்ளிட்ட சில பகுதிகள் தமிழகத்திடமிருந்து கைவிட்டு போகாததற்கு முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பணியே முக்கிய காரணம் என மூத்த அரசியல் தலைவர் HV ஹண்டே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தந்தி டிவிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை இப்போது பார்க்கலாம். ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் வரும்போது திருத்தணியில் ஒரு பிரச்சனை வந்தது. திருத்தணி அதில் நமக்கு வர்ற மாதிரி பக்கத்தில் பள்ளிப்பட்டு இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. அங்கே ஒரு 30% 40% தெலுங்கு பேசுவாங்க, நிறைய தெலுங்கு பேசுவாங்க. திருத்தணியில் நிறைய தெலுங்கு பேசுவாங்க. ஸோ தெலுங்கு மெஜாரிட்டி. சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்து குப்பமேல அது பக்கம்லாம் எடுத்தீங்கன்னா அது சந்திரபாபு நாயுடுனுடைய தொகுதி தான் அது. ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அதில் ஒரு லீடர் நம்ம மாப்போசி வந்தார், அவர் வந்தார். அதுலேயும் அந்த விஷயத்தில் கூட அது க்ளீனாக அது கரெக்டாக பார்டர் பண்ணி அது காமராஜர் தான். ஒன்றும் மாப்போசியை கூப்பிட்டாரு, நீங்கள் டென்ஷன் பண்ணிக்க வேண்டாம், அனாவசியம் உடம்பெல்லாம் நீங்கள் கெடுத்துக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறாரு, நீங்கள் என் கையில் விட்டுடுங்கோ, நீங்கள் இங்கே எவ்வளோ பண்ணாலும் டிசைட் பண்ண வேண்டியது டெல்லிக்கு சொல்ல வேண்டியது நான், அதனால் யூ கீப் குவைட், சும்மா இருங்கோ சொல்லி அவர் அதுவும் அவர் சால்வ் பண்ணி கொடுத்தார்.